எக்கா எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெயிலையும் மக்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம தான் வீட்டிலையே இருக்கோம். ஆமாம் பத்தியா சந்திரா, நம்ம தான் இந்த வீட்டிலையே இருக்கோம். பாரு, இந்த வயசானவங்கள்லாம் எல்லோரும் வெளியூர் மாதிரி இருக்குது. எல்லோரும் இந்த எவ்வளோ வயசு நம்மளோடி வயசானவங்களாம் இந்த படியில் ஏறி வரதான் செய்யாங்கம்மா. நம்ம தான் முட்டு வலியும் முதுகு வலியும் வீட்டிலையே கிடக்கும். அதுக்கு என்ன, நம்ம கன்னியாகுமரி தானே, இனிமேல் ஆசூருக்கு வருவோம். அங்க பேரு இந்த படிப்படியா ஒரு இடம் இருக்கு பேரு, வா அங்க போய் செல்ஃபி எடுப்போண்டே வாங்க. அதுதான் விவேகானந்தர் மண்டபம், அங்கதான் நம்ம போறோம். பூமா, எங்களையும் வச்சு எடு போட்டோ. நீ மட்டும் ஓடி வந்து எடுக்க தனியா, எங்களை வச்சு எடுடே. வாங்க எல்லாரும் சேர்ந்து எடுப்போம் வாங்க. அந்த பிள்ளை பாரு சூப்பரா இருக்கு பாரு. ஆமல ஹிந்தி நாட்டுல உள்ள பிள்ளை போல அழகா இருக்கல. டேய் கன்னியாகுமரி எதுக்குடா வந்தீங்க? வாங்க வாங்க பிள்ளைகளை பார்த்துட்டு ராக்கணுங்க. சத்யாக்கா எங்க அம்மாட்ட சொல்லிடாதக்கா. சொல்ல மாட்டேன் போங்க பேசாம. இங்க பாருல, எங்க பார்த்துட்டு இருக்க? என்னையும் வச்சு ஒரு போட்டோ எடுங்க பிள்ளைங்களா, நீங்களே எடுக்கீங்க, என்னையும் எடுங்க. வாங்க நீங்க வாங்க. உங்க ஐடிக்கு செல்ஃபில நீங்க கவர் ஆவீங்களா எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் உட்காருவீங்களா? பிள்ளைல நீங்க எல்லாரும் நிக்கீங்க, நான் மட்டும் உட்காரணுமோ? நீங்க பெரிய ஆளும் நான் சின்ன பிள்ளையுமோ? பரவாயில்ல, எடு, தெரிஞ்ச வரைக்கும் போதும். எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க. எப்பா என்ன வெயில் அடிக்கி, எல்லாம் நடக்க முடியலப்பா. நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் எங்கே சுற்றணுமோ எல்லா இடமும் சுற்றிட்டு வாங்க. காலெல்லாம் வலிக்குமா, நடக்க முடியல. இதுக்கே எப்படி சொல்லுங்க, நீ எவ்வளோ இடம் இருக்கு, உங்களுக்கு கால் வலிக்குன்னு சொல்லுவீங்க. நெட்டவலி, நாங்கள் 3 பேருங்க இருக்கோம். நீ எல்லாம் அப்படியே எல்லாரும் ரவுண்டு போயிட்டு வாங்கம்மா. முடியல வெயிலில் மூச்சு திணறுது. சரிங்க அக்கா, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். அப்போ நீங்கள் எங்கன்னா இருங்க ஓரமா. கன்னியாகுமரி நல்லா டெவலப் ஆகிட்டு பார்த்தீங்களாக்கா? முன்னாடி மாதிரி இல்லை, நல்ல வெளிநாட்டு இடம் மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் சந்திரா, நல்லா இருக்குது பார்த்தியா? எல்லா இடமும் நல்லா இது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஹைட்டில் இருக்காரு பார்த்தீங்களா திருவள்ளூர்? என்ன ஹைட்டு! நான் படிச்சிருக்கேன், இவருக்கு ஹைட் வந்து 1330 ஹைட்ல போட்டிருக்காங்க. பரவாயில்லையே, என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியுதே, என் செல்ல பிள்ளை. ஆமாம், இது யாருக்கும் தெரியாதுத்தியா, ரொம்ப தாங்க மகளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ தீவுக்கு நடுவுசரம் இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் பார்த்தீங்களாக்கா? ஆமாம் நெட்டவழி, நல்ல ஏசி போட்ட மாதிரி இருக்கு, வெயிலே தெரியல பற்றியாங்க நிற்கல. சரி, அடுத்தது இந்த கப்பல் வருது போல, அதில் போனால் நம்ம போக முடியும், இல்லை ரொம்ப நேரம் ஆயிரும். வாங்க வாங்க எல்லாரும் போகலாம். டேய், கப்பலில் வந்தால் கப்பலில் தானே போகணும், கூறுகிட்ட தானே பேசிகிட்டு இருக்க. நடந்து போவியா நீ இங்கேருந்து? அப்போ உன்னை இறக்கி விடுவேன், வா போ நடந்து. சின்ன பிள்ளை இல்லாட்டி அவனுக்கு என்ன தெரியும், சும்மா சொல்லுங்க. வாங்க வாங்க போவோம் வாங்க. லட்சு வாங்க குளிக்க, கடல்ல உக்காந்துட்டீங்க, வாங்க. எப்பமா தானே குளிக்கும்? ஏம்மா தாயே, நான் வரலம்மா, காலெல்லாம் வலிக்கி. நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நாங்கள் இங்கே இருக்கோம். ஏக்கா வாங்கக்கா, எல்லாரும் குளிக்கும், நீங்களும் வாங்க, ஜாலியாக இருக்குங்க. சந்திரா நீயாவது வா. நான் வரல, ஏன்னா ஜீன்ஸு பேண்ட் போட்டிருக்கேன், நனைஞ்சிட்டுனா காயாது. வேற இப்படி நெஞ்ச வேற துணியாவது நான் கொண்டு வந்திருப்பேன். அதுக்கு தான் நீ குளிக்க வர மாட்டேன்னு சொல்லியோ? என்னத்துக்கு உனக்கு இந்த ஜீன்ஸு பேண்ட்டு? இந்த கன்னியாகுமரி கடலில் குளிக்கிறதுக்கு அழகாக ஃப்ரீயாக அவ்வளோ ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. பெரிய ஊட்டி கான்வென்ட்டில் படிக்கன்னு நினப்பு. ஏம்மா நான் வரலம்மா தாயே, குளி கொஞ்சம்னா போதும். அந்த ஆளை ஏதாவது சொல்லிட்டு கிடப்பா. எனக்கு மூக்கு இந்த காற்று குளிர்ந்த காற்றா இருக்கா, மூக்கில் ஒரு மாதிரி அடைச்சாப்பில் இருக்குது, அதாங்க நான் வரல. நீங்கள் குளிங்க எல்லாரும்.
அப்பா நல்லா குளிர்துல தண்ணி இன்னும் ஐஸ் போல இருக்கு. துணியார கொண்டு வரல, கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு கரையில போயிடணும். எம்மா இந்த ஐஸ்கிரீம் வண்டிலாம் போகுமா? ஐஸ்கிரீம் வாங்கிட்டாமா? இடி குளிர்ந்த காற்று வேற, ஈரத்தில் கடலில் தண்ணியில் வேற குளிச்சிருக்கீங்க. இப்போ ஐஸை குடிக்காத, அப்புறம் வீட்டில் போய் படுத்தாங்க கிடக்கணும் ஒரு வாரத்துக்கு. வீட்டுக்கு போய் அப்புறம் வாங்கி தரேன். போமா, இப்போவே வேணும் எனக்கு. பானிபூரி எல்லாம் வச்சுருக்கேன், வாங்கிட்டாமா. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது எனக்கு. இந்த அப்போ எல்லா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போ, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடு. நிக்கி, எனக்கு பானிபூரி வாங்கிட்டு வானா? எல்லாரும் வாங்க, போய் ஐஸ்கிரீம் பானிபூரிலாம் வாங்கிட்டு வருவோம். வாங்க வாங்க. பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய். எப்பா பஞ்சு மிட்டாய் எவ்வளோப்பா? பஞ்சு மிட்டாய் ஒரு பாக்கெட் 10 ரூபாக்கா, ஒரு பாக்கெட் 10 ரூபா. 2 பாக்கெட் கொடுப்பா. அந்த வெள்ளை கலர் கொடுப்பா, வெள்ளை கலர் ஒன்று, ரோஸ் கலரில் ஒன்று கொடு, போதும். எப்பா 3 25 ரூபாய்க்கு தரக்கூடாதா? இல்லக்கா, கட்டுப்படியாகாது. சரி என்ன தா. யார் யாருக்கு என்ன வேணும்? எனக்கு பானிபூரி, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், எனக்கு ஒரு வேல்பூரி, எனக்கு ஒரு மசால் பூரி, ஒரு மசாலா பூரி, ஒரு பானிபூரி, ஒரு பேல்பூரி. 3 வேணும். ஒரு பூரி எவ்வளவுங்க? ஒரு பிளேட் வந்து 30 ரூபாமா. அப்போ 30 ரூபானா 3 பிளேட் சொல்லியிருக்கோம். 30, 60, 90. அப்போ 90 ரூபா. மீதியே ஐஸ்கிரீம் வாங்கிடலாம். 3 பிளேட் கொடுங்க. என்னம்மா சின்ன பசங்களா வந்திருக்கீங்க, வீட்டில் பெரியவங்க யாரும் வரலையா? நான் தான் பெரியவா, நான் இருக்கேன்லா. ஒன்ன சொல்லலாமா, நீ சின்ன பொண்ணு இல்ல. இந்த மாதிரி பீச் எடுத்ததுக்கெல்லாம் நீங்க ஒத்தையில வரக்கூடாது. நிறைய குழந்தைங்கள பிடிச்சிட்டு போறாங்க. அதனால பெரியவங்க துணையோடய எதுவுமே வந்து வாங்கணும், சரியா? நான் வேணா கொண்டு விடுறேம்மா. இப்போ யாரும் பிடிக்க மாட்டாங்க. நீங்க இது பானிபூரி வாங்கிட்டு நேரா உங்க அம்மா கிட்ட போயிருங்க, சரிங்களா? நீ ஏம்டி பயப்படுற? நான் இருக்கம்ல. அப்படியே வேணா பிடிக்க வந்துருவானா? கையை உடைச்சு கையை கடிச்சு வச்சிருவேன். அப்படி கையெல்லாம் கடிக்க முடியாதுமா. அவங்க கர்ச்சிப்புல ஏதாவது வச்சிருப்பாங்க, வச்சு முகத்துல மூடிடலே நீ அவ்வளவுதான். அப்படியானே? கர்ச்சிப்புல வச்சிருப்பாங்க. சரி வா, நம்ம எனக்கு ஒண்ணு வேண்டாம், போ வாங்க. பயமா இருக்கு. ஆமாடி, எனக்கும் பயமா இருக்கு. உங்க பானிபூரி வேண்டாம், ஒரு பூரி வேண்டாம், நாங்க போறோம். இந்த பிள்ளைகிட்ட தெரியாமல சொல்லிட்டேன். முதலுக்கே மோசமாகி போயிரும் போல இருக்கு. எப்படிங்களா இங்க வாங்க, சும்மா சொன்னீங்க வாங்க. வாங்கம்மா வாங்கக்கா வாங்க. எது எடுத்தாலும் 10 ரூபா தாங்க, 10 ரூபா தாங்க. வாங்கக்கா எடுங்கக்கா. சும்மா போய் பாருங்கக்கா, நீங்க ஒன்றும் எடுக்காண்டா, சும்மா போங்க. அப்போ ஒன்றும் எடுக்க மாட்டோம், சும்மா பார்த்துட்டு தான் போவோம், சரியா தம்பி? ஏக்கா நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா எடுங்கக்கா. தம்பி இதான் தொழில் ட்ரிக்கோ. ஃபஸ்ட்டு சும்மா உள்ளே போய் பாருங்கக்கான்னு சொன்னேன். இப்போவே பிடிக்கும் எடுன்னு சொல்லுங்க. நல்ல வியாபாரம் பண்ணுங்க தம்பி. நல்ல முன்னேறி பொழைச்சி விடுவேன். எப்பா மழை போல சாதனம் போட்டிருக்கான்ப்பா. இடி சத்தி, இங்கே வரட்டி நிறைய பாக்ஸ்லாம் இருக்கு. நம்ம பொட்டு இந்த கிளிப்லாம் போட்டு வைக்கலாம் தியா. அதில் ஒன்று எடுப்பா. இடி இங்கே வரடி பாட்டில் நிறைய தண்ணி பாட்டிலாம் எடுத்து வச்சிருக்கு பேரு. நம்ம வாங்கினா ஃப்ரிட்ஜில் நிறைய ஜூஸ்லாம் போட்டு கலக்கி எடுத்து வைக்கலாம் தியா. இதே எடுப்பா. அம்மா எனக்கு விளையாட்டு சாதனம் வாங்கி தருவீங்களாம்மா? இடி ஒரு ஆளுக்கு 50 ரூபா வச்சு, ஆளுக்கு 50 ரூபா வச்சு 150 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்கிடுங்க. அதிகமாக வாங்கக்கூடாது சொல்லிட்டேன். எல்லாம் வீட்டில் கிடக்கு. 50 ரூபாயா? என்னதுமா 50 ரூபா? நாங்கள் இது பானிபூரி சாப்பிட்டோம். எவ்வளோ தெரியுமா? ஒரு ஆளுக்கு 30 ரூபா. அது சாப்பிட்றதுக்கே 30 ரூபா. இது நாங்கள் எவ்வளோனா வாங்கணும்னு வந்திருக்கோம். நீ 50 ரூபாய் வாங்குன்னு சொல்லுங்க. 50 ரூபாய் ஒன்றும் வாங்க முடியாது. ஏன்னா நல்லா கல் வச்ச கிளிப்பு, ஹேண்ட்பேக்லாம் வாங்கணும். அங்கே போய் எனக்கு அது வாங்கிட்டாங்க. எனக்கு ஒன்றும் இதெல்லாம் வேண்டாம்.
இடி அவ்வளோ ரூபாயும் தீர்ந்து போச்சு. எல்லாத்துக்கும் போட்டிங்க அது இது எல்லாம் செலவழிச்சிருக்குல்ல. அவங்கள தான் நம்ம தான் கூட்டிகிட்டு வந்தோம், நம்ம தானே செலவழிக்கணும், அவங்கள்ட்ட செலவழிக்க சொல்லாமா? அதில் பைசாலாம் தீர்ந்து போச்சு. 500 தான் என்கிட்ட இருக்குது. இனி போவையில் ஆளூர் பஜ்ஜி கிஜ்ஜி எதாவது வாங்கி கொடுக்கணும். அதான் உங்களுக்கு 200 முடிச்சுடுங்க. நல்ல பிள்ளைல இன்னொரு நாள் அப்பா கூட நம்ம வந்து எல்லாம் வாங்கிக்கலாம் மக்களே. செல்ல பிள்ளை இல்லாமா ஏதாவது ஒரு டப்பாவோ சோப்பு டப்பாவோ வாட்டர் பாட்டிலோ 10 ரூபா பென்சிலோ எதாக இருந்தால் வாங்கிக்கமாக்கா. போமா நீங்க, நான் வீட்டில் வச்சு அங்கே வச்சு எனக்கு சொன்னோம்ல உன்னகிட்ட எல்லாம் வாங்கணும் எடுக்கணும். இப்போ இப்படி சொல்லுங்க நிக்கி, சும்மா இரு. ஆமாம், அம்மா சொன்ன மாதிரி எல்லாம் செலவழிச்சிருக்காங்கல்ல. சரி, நம்ம இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம். போட்டியங்க நீ சும்மா இப்போதுக்கு வாய் பேசாத. உனக்கு வேண்டாம், நீ பேசாம வாய் முட்டி நில்லு. எனக்கு வேணும். அப்போ உனக்கு 50 ரூபா அம்மா வாங்கி வச்சு அவனை வேண்டாம் பேசாம இரு. அந்த 50 ரூபாய் எது 100 ரூபாய் இதை வாங்கிடுவேன். சரி வாங்கி தொலை போ. கடையில் வச்சு கேவலப்படுத்தாத. வாங்கு, என்னத்தையா போய் 100 ரூபாய் வாங்கிக்கப்போ. பற்றியா என் பிள்ளை கூட என் நிலமை தெரியுது. இந்த எரும மாட்டுக்கு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. போ, என்ன ஒன்றும் வேண்டாம் போ. வேண்டாமா, ரொம்ப நல்லது. வாங்கம்மா, வா போவோம் போவோம் போ வா. அம்மா அப்ப எனக்கு ஒண்ணு வேண்டாம். பைசா இல்லையம்மா. அப்ப இன்னொன்னு வாங்கிட்டாங்கன்னம்மா. பத்தியா இந்த சின்ன பிள்ளைக்குள்ள விவரம் கூட இதுக்கு இல்லை, வளர்ந்ததுக்கு. அக்கா எவ்வளோ சாதனம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? பரவாயில்ல, 10 ரூபாய்க்கு நல்லா இருக்குக்கா. இந்த சீப்பு கீப்பெல்லாம். நீ ஒன்றும் வாங்கலையே நெட்டவழி, ஏதாவது வாங்க வேண்டியதுதானே? எக்கா எனக்கு வேண்டாம். எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தீந்து. என் மாமியார் சும்மையாக உரிச்சுதோன்னு சொல்லுவா. இது தீந்து. கன்னியாகுமரிக்கு நான் வரேன், யார்ட்டமே சொல்லக்கா. என் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லாமல் ஓடி வந்துட்டேன். இப்போ போயிட்டு ஓடி வந்துடலாமேன்னு. போல இதெல்லாம் கொண்டு வச்சாச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. வீட்டில் அடி தான். ஆமாம், ரொம்ப மாமியாருக்கு பயந்து நடுங்குவா. நான் யாருக்கு ஒன்றும் பயப்பட மாட்டேன். என் பயந்து ஒன்று நான் யாருக்கும் நடுங்க மாட்டேன். சரி, பாவம் பெரியவங்கள்ல அதாவது நினைக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான். சந்திர நீ ஒன்றும் வாங்கலையா? எதாவது எடுக்க வேண்டியதுதானே? சுவாப்பு டப்பா இல்லைக்கா, 2 சுவாப்பு டப்பாவும் ஒரு வாட்டர் பாக்கும் எடுத்தேன். சீப்பும் நல்லா இருக்குது பார்த்தீங்களா? சீப்பு கடையிலலாம் ஒரு சீப்பு 20 ரூபா 18 ரூபா. இங்கே பரவாயில்ல 10 ரூபாய்க்கு. இந்த பியான் சீப்பு எடுக்கணும். நான் இந்த பாத்திரங்களை ஸ்க்ரப்பர் எடுத்தேம்மா. இது இங்கே பரவாயில்லையே, விலை குறைவாக இருக்குல்ல அண்ணா. ஏக்கா பஜ்ஜி வடை எல்லாம் சூடாக இருக்குது. ஆளுக்கு ஒரு பஜ்ஜியோ வடையை எடுத்துக்கோங்க. யாருக்கு டீ வேணும், காப்பி வேணும், பால் வேணும் சொல்லுங்கள். இல்லை என் கணக்கில் வாங்கி தரேங்க்கா. நானே சொல்லணுந்தாங்க நினச்சேன். ஒரு டீ சூடாக ஒரு குடிச்சா கொள்ளலாங்க்கா. ஒரே தலைவலி, காலையிலே எழுந்திரிச்சு அலைஞ்சிட்ருக்கம்மா. நல்ல தலைவலிக்கு பார்த்துடுங்க. ஒரு டீ, எனக்கு ஒரு டீ சொல்லு நெட்டவழி. ஏய் நெட்டவழி, டீ வேண்டாம், வடையும் பஜ்ஜியும் வேணா வாங்கு. நான் ஃப்ளாஸ்க் நிறைய டீ போட்டு கொண்டு வந்திருக்கேம்மா. காரில் இருக்குது. காரில் போய் இல்லை டீயை குடிப்போம். டீ போட்டு கொண்டு வந்தீங்களா? சொல்லவே இல்லை. ஆமாம்மா, சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு வரதில்ல. திடீர்னு பசிக்குன்னு சொல்லும். சரி ஒரு கப்பு டீயை கொடுக்கலாமே சொல்லி காலையிலே போட்டு தான் கொண்டு வந்தேன். காரில் போய் எல்லோரும் டீயை குடிப்போம். வடையும் பஜ்ஜியும் வேணால் கொஞ்சம் வாங்கு. காரில் போய் டீயும் வடையும் வச்சு எல்லோரும் சாப்பிட்லாம். பத்தியா லட்சுமி அக்கா தான் டீ காப்பி எல்லாம் நல்லா கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ யார் யாருக்கு என்ன வடை வேணும்னு சொல்லுங்கள், வாங்கிட்டு வரேன். எத்தே எனக்கு பஜ்ஜி வேணும். எத்தே எனக்கு உண்ணியப்பம் தான் வேணும். எத்தே என்ன உள்ளி வடை ஒன்று. சரி, எல்லாத்தையும் இப்படி குழப்பாண்டா. 3 உள்ளி வடை, 3 பஜ்ஜி, 3 பருப்பு வடை, 3 உண்ணியப்பம் அப்படி வாங்கிட்டு வரேன். எல்லோரும் காருக்கு போங்க, நான் வாங்கிட்டு வரேன். போய் தாத்தா, வடையெல்லாம் சூடாக இருக்கா? சுட சுட வடை போட்டுருக்கத பார்த்தா உனக்கு தெரியலையாம்மா? சூடாக தான் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு எத்தனை வடை வேணும் சொல்லுங்க. தாத்தா ஒரு 3 உண்ணியப்பம், 3 பருப்பு வடை, 3 பஜ்ஜி, 2 மிளகா வடை, அப்படி 11 ஐட்டம் பார்சல் பண்ணி தாங்க தாத்தா. எவ்வளவு தாத்தா? ஒரு வடை 8 ரூபாம்மா. 8 ரூபா வச்சு 8 8 80 88 ரூபா ஆச்சுமா. பஜ்ஜி ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டா தாத்தா? எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. டேஸ்டா? இப்படி வரக்கூடியால் போகக்கூடியெல்லாம் டேஸ்ட் பார்க்கணும். நான் கடையை மூடிட்டு போக வேண்டியதாம்மா. என்ன பாதி வேணா நான் தரேன். ஒரு சின்ன பஜ்ஜியை பார்த்து எடுத்துக்கோ. இந்தாம்மா, இதை டேஸ்ட் பண்ணி பாரு. தாத்தா உனக்கே நியாயமாக இருக்க தாத்தா? அவ்வளோ பிஞ்சு கரிஞ்சு போய் இவ்வளோ போன்று இருக்கு. இதை தாரீங்கன்னா நல்லா பொழைச்சுடுவீங்க தாத்தா. நம் 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 நம். நல்லா தான் இருக்குது. இந்த நெட்டவழி டீ இந்த ஒவ்வொரு ஆள் வந்து வாங்கிடுங்கம்மா. உங்களுக்கெல்லாம் டீ ஆறட்டும்னா கொதிக்க இருக்குது. ஆறணும் நீங்கள்லாம் குடிங்க. என்னவோ கன்னியாகுமரி டூர்னே நல்லபடியாக முடிஞ்சு. இன்னும் பார்க்க எவ்வளவோ இடம் இருக்குது.
காந்தி நினைவு மண்டபம் அங்கே இங்கே எல்லா இடமும் இருக்குது. பீச்சு பார்க் எல்லாம் இன்னும் போகலாம். இன்னும் ஒரு நாள் பத்தாது, கூட ஒரு நாள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சரி, இன்னும் வீடு போய் சேருவோம்.